எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை சமூக வலைத்தளங்களை ஏற்படுத்தியிருக்கு. சூப்பர் சிங்கர் 11 சரண்ராஜ் அவர்கள் இறப்பதற்கு முன் தன் தாயிடம் சொன்ன கடைசி வார்த்தை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் பேரதிர்ச்சியை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. அந்த தகவலில் என்ன இருக்குது, அந்த தகவலை படித்த உடனே தெரிந்த உடனே எதனால் ஒவ்வொருத்தருமே கண் கலங்கி போயிருக்கிறாங்க, அதற்குள்ளே இருக்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேயர்களே, இந்த ஒரு சூப்பர் சிங்கர் 11 எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மையை சொல்லப்போனால் இதுவரைக்கும் எந்த ஒரு சூப்பர் சிங்கருமே வெற்றி பெறாத அளவுக்கு மாபெரும் வெற்றியை இந்த சூப்பர் சிங்கர் 11 அப்படிங்கிறது வெற்றியை அடைஞ்சிருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் சரண்ராஜ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரண்ராஜ் அவர்கள் மைக்கை பிடிச்சாலே டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை எட்டுது அப்படிங்கிறத விஜய் டிவிக்காரங்களே ஏற்றுக்கிறாங்க. இது குறித்து அவங்களே மிக பெருமளவுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரண்ராஜால் தான் இந்த சூப்பர் சிங்கர் 11 இந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு, சரண்ராஜால் தான் இந்த அளவுக்கு எங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிச்சு, சரண்ராஜால் தான் இன்னைக்கு சூப்பர் சிங்கர் 11 உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதனால் சரண்ராஜ் அவர்கள் 2வது இடத்துக்கு வந்தார், நிக்கில் அவர்கள் முதல் இடத்துக்கு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் $1 மில்லியன் கேள்வியாக இருந்துச்சு. சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நமக்கு பிடிச்சவங்களே வேணும்னே விஜய் டிவி அவர்கள் 2வது இடத்துல தள்ளி விட்டுட்டு முதல் இடத்துல நமக்கு பெருசாக பிடிக்காதவங்களை கொண்டு வரதே வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு வழக்கமாக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் 11 நமக்கு பிடிச்ச சரண்ராஜ் அவர்களை 2வது இடத்துக்கு தள்ளி விட்டுட்டு முதல் இடத்துக்கு நிக்கில் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு எல்லாருமே குற்றம் சாட்ட ஆரம்பித்தாங்க. உடனடியாக சரண்ராஜ் அவர்கள் இதை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே ஒரு வார்த்தை கூட நிக்கில் அவர்களை பற்றி தவறாக பேசாதீங்க. ஒரு வெற்றி அடையணும்னா அதற்காக உழைக்கணும், கடுமையான உழைச்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டத்தால் வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா கூட பல கடினமான உழைப்புகளை போட்டால் தான் அந்த அதிர்ஷ்டமும் வரும். அதனால் நிக்கிலுடைய உழைப்பையும் அவருடைய வெற்றியும் தப்பாக பேசுறது என்ன நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி சொன்ன அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நிக்கிலை பற்றி யாருமே தவறாக பேசுறது இல்லை. இப்படிலாம் இருக்கும் பொழுது நேயர்களே, சற்று முன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் போய்கிட்டு இருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் 11 2வது இடம் வந்தது, சரண்ராஜ் அவர்கள் 2வது இடம் வந்தது நமக்கு எப்படி சோகமாக இருக்கோ சரண்ராஜ் அவர்களுக்கும் அந்தளவுக்கு வந்து அது சோகத்தை கொடுத்துருக்குதான். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவரும் மிகப்பெரும் அளவுக்கு வருத்தம் அடைஞ்சிருக்கிறாராம். ரொம்பவே எல்லாருக்கூடையுமே ஜாலியாக இருக்கிற சரண்ராஜ் அவர்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருக்கூடையுமே பேசாமல் அமைதியாகவே இருந்திருக்கிறாராம். இதை கண்ட அவங்களுடைய தாயார் சரண்ராஜ் அவர்கள்கிட்ட பேசி ஏப்பா அப்படி இருக்கிறான்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், சரண்ராஜ் அவர்கள் சொன்னாராம், நான் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்தேன், இந்த முறையாவது வெற்றி அடைய போகிறேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் மீண்டும் தோல்வியை தான் அடைஞ்சேன், எனக்கே என்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். அதற்கு அவங்க அம்மா, நீ வந்து இவ்வளோ தூரம் போராடுறதே எனக்கு வந்து வெற்றி தான்பா அப்படின்னு சொன்னதுக்கு சரண்ராஜ் அவர்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, என்னுடைய பாட்டை ஒவ்வொரு தோல்வி அடைஞ்சவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும் மட்டும்தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சரண்ராஜ் அவர்கள் சொன்னதா அவங்க அம்மா சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.